ஸோ உங்களுக்கு ரேசிங் கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரேசிங் கேம்ஸை ப்ளே பண்ணுறதுக்காக ஒரு ரேசிங் வீல் ஸ்டியரிங் வீல் வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ இந்தியாவில் அண்டர் 30,000 அந்த பட்ஜெட்ல எல்லாமே எந்தெந்த ஸ்டியரிங் வீல் பெஸ்ட்டாக இருக்குது, அந்த ஸ்டியரிங் வீலை வாங்கலாமா, அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு பையிங் டிசிஷன் எடுக்க வேணாம். ஏன்னா எனக்குமே ஸ்டியரிங் வீல்ஸில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. Logitech G29 ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா எங்கே தெரியுது அந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டரோட ஃபெராரி லெஜெண்ட் எடிஷனை யூஸ் பண்ணியிருக்கேன், நிறையவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஒரு ஸ்டியரிங் வீலாக கன்சிடர் பண்ணவே முடியாது. இது ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்டியரிங் வீல். ஸோ அதனால தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இன்டர்நெட்லேருந்து எடுத்த ரிவ்யூஸ், யூசர் ஃபீட்பேக்கை வச்சு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ ஒரு பையிங் டிசிஷனாக எடுக்கிறத விட இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அண்டர் 30,000 எந்த ஸ்டியரிங் வீல் பெஸ்ட்டாக இருக்குது? ஸோ இதே கொஸ்டின் நீங்கள் என்கிட்ட ஒரு 3 years 4 years முன்னாடி கேட்டிருந்தா கூட இதே ஆன்சர் தான் சொல்லியிருப்பேன். அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரே ஸ்டியரிங் வீல் தான் அந்த பட்ஜெட்டில் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு, அதாவது Logitech G29. ஸோ இந்த ஸ்டியரிங் வீல் இப்போ தான் 30,000 கேட்டகரி. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, எலக்ட்ரானிக் பொருளுக்கு ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 18,000 தான் சேல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த செக்மெண்ட், இப்போ இந்த செக்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே இந்த ஸ்டியரிங் வீல் தான் பெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்த்தோம்னா, இந்த ஸ்டியரிங் வீல் ஒரு 90 degree ரொட்டேட் ஆகிற ஸ்டியரிங் வீல். இதில் கியர் ட்ரைவன் மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்குமே அந்த ஃபீல் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மற்ற ஸ்டியரிங் வீல்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. இந்த ஸ்டியரிங் வீல் ஒரு லெதர் லாப்பிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டியரிங் வீலில் 4 ஸ்பீட் பேக் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ பாசிட்டிவ்ஸ் சொல்ல போனால் பாசிட்டிவ்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலுமே இதுதான் பெஸ்ட்டான ஒரு ஸ்டியரிங் வீல், அதையுமே நான் சொல்கிறேன். இந்த செக்மெண்ட்ல இருக்கிறதுலே கம்மியான வீல் சைஸ் இருக்கிற ஸ்டியரிங் வீல் இதுதான். கொஞ்சம் அந்த ஸ்டியரிங் வீல் சைஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ அதனாலே சில பேருக்கு ட்ரக் கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு இது பிடிக்காம இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இது கூட வர பெடல்ஸ். ஸோ இதை கூட வர பெடல்ஸ் பார்த்தோம்னா ஆக்சிலேட்டர், கிளச் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த பிரேக் பெடல் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். இது அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அதே ப்ராப்ளம் தான் இருக்குது. Logitech ரீசெண்டாக சின்னதாக தான் சேஞ்ச் பண்ணதா நிறைய பேர் சொல்கிறாங்க. இருந்தாலுமே இப்போவுமே அது ஸ்டிஃபாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா கியர் ஷிஃப்டர். இந்த ஸ்டியரிங் வீலை நீங்கள் 28,000 29,000 கொடுத்து வாங்கினாலுமே இது கூட கியர் ஷிஃப்டர் வர்றதில்லை. அந்த ஹெச் பேட்டர்ன் கியர் ஷிஃப்டரை நீங்கள் செப்பரேட்டாக 5,000 7,000 rupees கொடுத்து தான் வாங்கணும். இது கூட வர்றது கிடையாது. ஸோ இவ்வளோ காசு கொடுத்தாலுமே அது அவங்க கொடுக்கறது இல்லை. ஆனால் ஸ்டியரிங் வீலில் அவங்க பெடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது காமனாக எல்லா ஸ்டியரிங் வீல்லையும் வர்றது தான். ஸோ இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே எதுக்காக இந்த ஸ்டியரிங் வீலை வாங்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த Logitech அது ஒரு மெயின் ரீசன். ஸோ நல்ல ரிலேபிளாக இருக்கும். அப்புறமா ஓட்டுறதுக்கு, அதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபீல் பெட்டராக இருக்கும் மற்ற ஸ்டியரிங் வீல் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. அப்புறமா அவுட் ஆஃப் த பாக்ஸ் எல்லா கேம்ஸுமே சப்போர்ட் இருக்கும். ஒரு ரேசிங் கேம் ரிலீஸ் ஆனாலே ஃபர்ஸ்ட் அவங்க சப்போர்ட் கொடுக்குறது Logitech G29க்காக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பாப்புலரான ஸ்டியரிங் வீல். இதோட குவாலிட்டியுமே நல்லா இருக்கும். ஸோ மெயினாக அந்த டிரைவ் ஃபீல் தான், அதுக்காக தான் இந்த ஸ்டியரிங் வீல் ரொம்ப நல்லாவே செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இதில் கம்யூனிட்டி சப்போர்ட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டியரிங் வீலுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. ஸோ இந்த ஸ்டியரிங் வீலில் உங்களால் வீல்ஸை ஸ்வாப் பண்ண முடியாது, அது ஸ்டாக் வீலை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இருந்தாலுமே அதை கம்யூனிட்டியில் இருக்கிற நிறைய பேர் மாடிஃபை பண்ணி F1 டைப்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் சொல்லியிருந்தேன் இதோட பிரேக் பேட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கும்னு. ஸோ அதையுமே கம்யூனிட்டியில் இருக்கிற நிறைய பேர் மாடிஃபை பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணால் வாரண்டி வாய்ட் ஆகும். ஸோ உங்களோட ஓன் ரிஸ்க். ஸோ இந்த ஸ்டியரிங் வீலோட ப்ரைசிங் 27,000 29,000 சேல் ஆகும். ஸோ அந்த பட்ஜெட்டில் இப்போதைக்கு இது ஒன்று தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா அதுலேருந்து கீழே பட்ஜெட்டில் வந்தோம்னா PXN V9. ஸோ இதோட ப்ரைசிங் 17,000 18,000 வரைக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ரைஸில் வாங்குறது தான் நானுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனில் 22,000 எல்லாம் இருக்கும். அந்த ப்ரைஸில் வாங்குறது அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. முடிஞ்ச வரைக்குமே 17,000 18,000 வாங்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் ஒர்த்தான ப்ரைசிங்காக இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு கியர் ட்ரைவன் மெக்கானிசம் தான். இதுலேயுமே 4 ஸ்பீட் பேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வீல் சைஸ் தான் இதோட ஹைலைட்டு. இதோட வீல் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கு. Logitech G29 இல்லைன்னா அந்த செக்மெண்ட்ல இருக்க ஸ்டியரிங் வீல்ஸ் கூட கம்பேர் பண்ணோம்னா இதோட வீல் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ட்ரக் கேம்ஸ் விளாடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கும் இந்த ஸ்டியரிங். ஸோ இதில் டிரைவ் பண்ணுறதுக்கு Logitech G29 அளவுக்கு ரொம்ப பெட்டராக இருக்காது. ஆனால் க்ளோஸ் டு அதோட ஒரு ஃபீலை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் 10,000 கிட்ட ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ் இங்கே எடுக்க முடியாது. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் 17,000 கொடுத்து வாங்கினாலுமே இதில் ஒரு ஹைச் ஷிஃப்டர் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பெடல்ஸில் கிளச் பெடலுமே இருக்குது. ஸோ நீங்கள் ரியலிஸ்டிக்காக வச்சு கால் ட்ரைவ் பண்ணி ஃபீல் பண்ணணும்னா இந்த ஸ்டியரிங் வீலை யூஸ் பண்ணலாம். கிளச் பெடல் ப்ளஸ் ஹைச் ஷிஃப்டர்
ஒரு நல்ல காம்போ. அதுவும் இல்லாமல் வீல் சைஸுமே ரொம்ப பெருசாக இருக்கு. நீங்கள் ட்ரக் கேம்ஸுமே ரொம்ப நல்லா ப்ளே பண்ணலாம். அந்த ஹெச் ஷிஃப்டர்லேயே அடிஷனலாக 2 பட்டன்ஸ்மே கொடுத்துருக்காங்க. அதை நமக்கு பிடிச்ச மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். வேணும்னா பார்க் பட்டனாக வைக்கலாம், இல்லைனா லைட்ஸ் பட்டனா அந்த மாதிரி ஏதாவது நம்ம கான்ஃபிகரேஷனுமே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீலோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தோம்னா இதில் கொடுத்துருக்க பெடல்ஸ் தான். இதில் கொடுத்துருக்க பெடல்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. அதோட ஃபீலிங் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இதுவே நீங்கள் ரியல் காரை எடுத்துட்டீங்கன்னா அதில் பிரேக் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதுவே ஆக்சிலேட்டர் கிளச் எல்லாம் அதை விட லைட்ஸா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இதுல பிரேக் கொஞ்சம் ஸ்டிஃபா தான் இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அது இதோட ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறமா இதுல இருக்க வீலை நம்மளால டீஅட்டாச் பண்ண முடியும். ஆனா PXN எந்த ஒரு ஆட் ஆன் வீல்ஸுமே கொடுக்கல. இந்த வீலை நம்ம டீஅட்டாச் பண்ணி மாற்ற மாதிரி இருந்தாலுமே PXN எந்த ஒரு அடிஷனலான ஒரு வீலுமே கொடுக்கல. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு F1 மாதிரி வீல்ஸ் எல்லாம் இதுல மாட்டலாம். PXN நினைச்சாங்கன்னா அவங்களால மேக் பண்ண முடியும். ஆனா அவங்க எந்த ஒரு வீலுமே இன்னும் மேக் பண்ணல. ஸோ மற்றபடி பெருசா எல்லாம் இதுல சொல்றதுக்கு நெகட்டிவ்ஸ் கிடையாது. ஏன்னா இதோட பிரைஸ் பாயிண்ட் தான். இதோட பிரைசிங் 17,000 18,000 இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இதோட நெகட்டிவ்ஸ். ஸோ இந்த 17,000 18,000 கண்டிப்பா இது ஒரு கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேரிங் வீல் தான். நல்ல பட்ஜெட்ல கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் 4 ஸ்பீட் பேக்கோட. ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு கீழே போனோம்னா இதுக்கு கீழே கிடையாது. இதே பட்ஜெட்ல PXN இன்னும் ஒரு வீல வச்சிருக்காங்க, PXN V10. ஸோ இந்த ஸ்டேரிங் வீல பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது ஒரு ரேசிங் ஃபீல்ட்ல இருக்கும். அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்ல இருக்க ஒரு ஃபீல்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸ்டேரிங் வீல ரேப் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்ல இருக்க மாதிரியே. ஆனா இதை பார்த்தாலே புரிஞ்சிருக்கும் இதோட சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இதுல கொடுத்துருக்க அந்த மோட்டருமே சேம் நாம V99ல பார்த்தா அதே மோட்டர் தான், கியர் டிரைவன் சேம் மோட்டர். அதுல ஒரு வீல் டிஃப்ரெண்டா எடுத்து மாட்டினா இந்த மாதிரி தான் இருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கு. மற்றபடி பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது இந்த வீல் பேஸை பொறுத்த வரைக்குமே. அதே பெடல்ஸ் பக்கத்துல போனோம்னா அங்க உங்களால டிஃப்ரெண்ட் பார்க்க முடியும். இந்த பெடல்ல பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்ப்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளால இதோட டிராவலை அப்புறமா இதோட ஸ்டிஃப்னஸை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சின்ன பிளஸ் பாயிண்ட். நம்ம லாஜிடெக்லயுமே இதை பார்க்கல, அப்புறமா PXNோட V99லயுமே பார்க்கல. ஆனா இந்த V10ல அவங்க அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பிளஸ் பாயிண்ட். அதுவும் இல்லாம இது கூட அவங்க அதே ஹெச் ஷிஃப்டரையுமே இதுலயுமே கொடுத்துருக்காங்க. நம்ம V99ல பார்த்த PXNோட அதே ஹெச் ஷிஃப்டர் தான் இதுலயுமே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அதே PXNல சொன்ன மாதிரி தான் இதோட வீலையுமே நம்மளால டீஅட்டாச் பண்ண முடியும். ஆனா PXN எந்த ஒரு ஆட் ஆன் வீல்ஸுமே கொடுக்கல. ஸோ ஆட் ஆன் வீல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா நல்லா ஒர்த்தியா இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த வீலோட நெகட்டிவ்ஸை பத்தி பார்த்தோம்னா பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் லுக்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறது இதோட வீல் சைஸ் தான். வீல் சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னது. சில பேருக்கு இதை டாய் மாதிரி தான் ஃபீல் ஆகும், அந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கு. நீங்க V99 இல்லைனா லாஜிடெக் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா கூட ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கு இதோட வீல். இதை கொஞ்சம் பெருசா ரியல் கான் சைஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இதோட அட்ஜஸ்டபிள் பெடலை நான் ஒரு பிளஸ் பாயிண்டா சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தாலுமே அதுல ஒரு மைனஸ்மே இருக்கு. நம்ம என்னதான் இதுல மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணா கூட அந்த அளவுக்கு ஸ்டிஃபா இது ஆகுறது இல்லை. லாஜிடெக் G29 எடுத்தீங்கன்னா அதோட பிரேக் பெடல் டிஃபால்ட்டாவே ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும், ஓவர் ஸ்டிஃப்னஸ். ஆனா இதுல தேவையான அளவுக்கு கூட ஸ்டிஃப்னஸா வைக்க முடியல, கொஞ்சம் தான் ஸ்டிஃப்னஸை அட்ஜஸ்ட் பண்ண முடியுது அவங்க ஸ்ப்ரிங்ஸ் கொடுத்திருந்தாலுமே. ஸோ இந்த V10ஓட பிரைஸும் V99ஓட பிரைஸுமே சேமா தான் இருக்கு, இந்தியாவில தான் சேமா இருக்கு. இதுவே நீங்க அதர் கண்ட்ரிஸ் எடுத்துட்டீங்கன்னா V99ஓட பிரைஸிங் V10ஓடையுமே கம்மியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் இருந்தா கண்டிப்பா V99 ஒரு ஒர்த்தியான வீலா இருந்திருக்கும். ஸோ அதர் கண்ட்ரிஸோட பிரைஸை வச்சு பார்த்தோம்னா PXN V99ஓட பிரைஸிங் 15,000 16,000 ரேஞ்சில் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த 17,000 பட்ஜெட்டை விட்டு கீழே போனோம்னா நிறைய பேர் எக்ஸைட்டா இருப்பீங்க இந்த பட்ஜெட்ல தான் வாங்கணும்னு. ஏன்னா ஸ்டேரிங் வீல்ல நிறைய பேருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு காசு இருக்காது. ஸோ இதுக்கு கீழே போனீங்கன்னா எந்த ஒரு ஸ்டேரிங் வீலுமே பெஸ்டா கிடையாது. அதுக்கு கீழே இருக்க எல்லா ஸ்டேரிங் வீலுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்காது. ஸோ நிறைய பேர் கேட்கலாம் ட்ரஸ்ட் மாஸ்டர் எங்கே போச்சு, அவங்க கிட்டேயுமே நிறைய ஸ்டேரிங் வீல் இருக்கேன்னு. ஸோ 30,000 கீழே நீங்கள் ட்ரஸ்ட் மாஸ்டரில் எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேரிங் வீல் தான் இருந்துச்சு, அதையும் இப்போ காணோம். நான் தேடி பார்த்தாலே எங்கேயுமே காணோம். ஸோ மற்றபடி நிறைய ஸ்டேரிங் வீல்ஸ் இருக்கு, ஆனால் அதில் கிளச் பெடல் கொடுக்க மாட்டாங்க, பிரேக் பிளக்ஸ் ஆக்சிலேட்டர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஹெச் ஷிஃப்டருமே இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ். நீங்கள் அவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கிளச் பெடல் அப்புறமா ஹெச் ஷிஃப்டர் இல்லைன்னா கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒர்த்தியா இருக்காது. ஸோ இதுக்காக தான் ட்ரஸ்ட் மாஸ்டர் மோசம்னு சொல்லல, நல்ல கம்பெனி தான். லாஜிடெக்கை விடையுமே பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ட்ரஸ்ட் மாஸ்டர்ல தான் கிடைக்கும். ஆனால் அவங்களோட நல்ல வீல்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கு. பட்ஜெட்ல லாஜிடெக் G29 காம்படிஷனா ஒரே ஒரு வீல் கொடுத்துருந்தாங்க, அது இப்போ ஸ்டாக்ல இல்லை. ஸோ இந்த 17,000 பட்ஜெட்டுக்கு கீழே தான் ஏன் ஸ்டீரிங் வீல்ஸை ரெக்கமெண்ட் பண்ணலைன்னா எந்த ஒரு ஸ்டீரிங் வீல்லையுமே 4 ஸ்பீட் பேக் இருக்காது. ஸோ அது என்ன 4 ஸ்பீட் பேக்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரியல் காரை இப்போ ஓட்டிட்டு போறீங்கன்னா ஒரு குழியில் ஏதாவது விழுந்துச்சு இல்லைன்னா ஒரு ஸ்பீட் பம்பில் போகுதுன்னா அதோட ஃபீலிங் உங்களுக்கு ஸ்டீரிங் வீலில் வரும், ஷேக் ஆகிற மாதிரி அந்த மாதிரி. ஸோ அதே வீல் உங்களால் இந்த ஸ்டீரிங் வீல்லையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த ஷேக் அதெல்லாமே. ஸோ அதை தான் இங்கே 4 ஸ்பீட் பேக்னு சொல்கிறாங்க. இந்த 17,000 பட்ஜெட்டுக்கு கீழே எந்த ஒரு வீல்லையுமே அது கிடையாது. ஸோ அது வேணாம் பரவாயில்லன்னு கேட்டிங்கன்னா
ஸோ அதுக்கு கீழே இருக்க ஸ்டேரிங் வீல்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேரிங் வீல்ஸில் அதை ஓட்டுறதுக்கு ஒரு ஆக்சுவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இந்த PXN V10 V9 Logitech G29 அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காட்டியும் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஓரளவுக்கு ஓகே எக்ஸ்பீரியன்ஸை கூட உங்களால் இதுக்கு கீழே இருக்க பட்ஜெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. மோஸ்ட்லி ஒரு ஜாய்ஸ்டிக்கில் ஒரு ஸ்டேரிங் வீலில் எடுத்து மாட்டிட்டு ஓட்டுற மாதிரி ஃபீலாக தான் ஆக்சுவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இருந்தாலும் இந்த 17,000 பட்ஜெட்டுக்கு கீழே உங்களுக்கு ஸ்டேரிங் வேணும்னா நான் ஒரு ஸ்டேரிங் வீலை சொல்கிறேன். அதுவுமே PXNோட V9 Gen 2 தான், Gen 1 கிடையாது, Gen 2. ஸோ இதோட ப்ரைஸிங் 11,000 14,000 வரைக்குமே இருக்கும். ஸோ 11,000 12,000 பட்ஜெட்லாம் வாங்குறதா வாங்கலாம். ஸோ இருந்தாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எதுக்காக இந்த ஸ்டேரிங் வீல்ஸை சஜஸ்ட் பண்ணலன்னு. ஸோ இருந்தாலும் இதை எதுக்காக இன்க்ளூட் பண்ணுறேன்னா இந்த ஸ்டேரிங் வீல்லையுமே 90 டிகிரி ரொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹைச் ஷிஃப்டருமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பெடல்ஸ்லேயுமே கிளச் பெடலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ப்ராப்பரான ஸ்டேரிங் வீல் மாதிரி இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு ஃபீல் கொடுக்காது. ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன், இதுல இருந்து நீங்க ஒரு 6 மாசம் 1 இயர் வெயிட் பண்ணாலுமே இன்னும் கொஞ்சம் காசு போட்டு V99 இல்லைன்னா V10 செலக்ட் பண்ணுங்க. அதுதான் பெஸ்டா இருக்கும். ஸோ இந்த மூணுலையுமே எனக்கு பிடிச்ச ஸ்டேரிங் வீல் எதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஆக்சுவலா எதுவுமே அவ்வளவுக்கு பெட்டரா பிடிக்கல. ஆனா எனக்கு எது பிடிச்சிருக்குன்னா PXNோட V99ல இருக்க வீல் பேஸ். ஸோ அந்த வீல் பேஸ் ரொம்ப பெருசா, வீல் ரொம்ப பெருசா இருக்கும். அப்புறமா PXN V10ல இருக்க பெடல்ஸ், இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணோம்னா ஒரு நல்ல ஒரு காம்போவா இருக்கும். PXN அதை கொடுத்துருக்கலாம், ஏன்னா உங்களுக்கு பெரிய வீல் சைஸுமே கிடைக்கும், அதே வேளையில் அட்ஜஸ்டபிள் பெடல்ஸுமே கிடைக்கும். ஸோ PXN ஆல்ரெடி ஹைச் ஷிஃப்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மாதிரி காம்போல இல்லை. ஆனால் அப்படி வந்திருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ உங்களோட தாட்ஸையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்குள்ள 13,000 பட்ஜெட்ல ஒரு நல்ல ஸ்டீரிங் வீல் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போதைக்கு இந்த 3 ஸ்டீரிங் வீல் தான் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஸ்டீரிங் வீல்ஸோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப ஹையா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு நல்ல ஸ்டீரிங் வீல் வாங்கணும்னா அந்த பட்ஜெட்ல நாம ஒரு பட்ஜெட் PC பில்டே பண்ணலாம். அந்த அளவுக்கு பிரைஸ் அதிகமா இருக்கு. நிறைய பட்ஜெட் ஸ்டீரிங் வீல்ஸ் இந்தியாவில் அவைலபிளாகவுமே இல்லை. ஸோ இதுக்குள்ள இன்னும் ஏதாவது பெட்டரான ஸ்டீரிங் வீல் மேபி இருக்கலாம், என்னோட கண்ணில் படாமல் இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.